ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சட்னி வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேங்காய், கொஞ்சம் மிளகாய், டமாட்டோ ஒன்று, அண்ட் தென் வெங்காயம், அண்ட் ரெண்டு பல் பூண்டு வந்து எடுத்திருக்கேன். ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆயில் போட்டோம், ஆனியனும் பூண்டு நல்லா வதங்கின பிறகு ஸோ காஞ்சி மிளகாய் வந்து ஆட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன், இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. டமாட்டோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். ஒரு 10 to 15 minutes வரைக்கும் ஒரு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஆறின பிறகு நம்ம வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கலாம். கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து ஆறின பிறகு நம்ம வந்து சட்னி ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ஆறின பிறகு நம்ம வந்து ரவா உப்புமா தோசைக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்ட பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, ஸோ கருவேப்பிலை, சூஜி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்தது. கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப வந்து கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ ஜஸ்ட் வந்து கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். நீங்கள் தண்ணி இந்த மாதிரி தண்ணி ஊற்றும் போது கட்டிக்கும். ஸோ தட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தண்ணி ஊற்றுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கலக்கி விடுங்க. ஒரு 5 to 10 minutes இருந்தால் போதும். வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு 10 minutes இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தப்போ தோசை மால் போட்டு அப்படியே போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் வந்து ரெடி ஆகட்டும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து நைட்டே எடுத்து வைக்கணும். அப்பயே எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து செய்யாதீங்க. அப்படியே வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து வந்து செய்யக்கூடாது. அப்படி செஞ்சிங்கன்னா அந்த மாவும் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. தோசையும் வந்து ஒரு மாதிரி அது ஹெல்த் இஷ்யூஸும் வந்து ஸ்டார்ட் ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நைட்டே எடுத்து வச்சுடுங்க. ஸோ இப்படி போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes வரைக்கும் செட் ஆகட்டும். அப்படியே வந்து இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்க்கறதுக்கு வந்து கெட்டியாக இருக்கிற லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆறு வந்து பார்த்திங்கன்னா கெட்டி ஆகிடும். கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். நம்ம வந்து கேஸ் கட்டிடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த ரவா தோசை. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 minutes அப்புறமா நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிக்சிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. ஸோ ஓகே ரஜா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்னி வந்து அண்ணா பார்க்கணும். கொடையா என்னத்துக்கு கொடை என்னத்துக்கு? அச்சுச்சோ அது போயிடுதுமா. மழைக்காலம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யூனிட் கீப் ப்ராப்பர்லி. இது நீங்கள் ரஜா இது 4 yearsக்கு இப்போ 5th கொடை நீங்கள் உடைக்க போகிறது இல்லை. இன்னும் இல்லை அது ராஜா. அது மாதிரிலாம் பண்ணாதமா தங்கம், ப்ளீஸ். செல்லம் பத்திரமா வைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் தாளிக்கு பதிலாக அப்படியே வந்து விட்டுறேன். சூப்பராக இருக்கும் சட்னி. ஸோ தோசை வந்து பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். வந்து மாவு வந்து கலக்கி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட். ஸோ தோசை போடுறதுக்கு வந்து தவா வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ இது வந்து கார சட்னி. இந்த கார சட்னி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஒன்றும் இல்லை, வெங்காயம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகா போட்டுட்டு அரைச்சி வச்சுருக்கேன் லைட்டாக வந்து. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு போட்டால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தவா வந்து நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தோசை மாவு வந்து கொஞ்சம் தின்னாவே போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம ரவை வந்து போட போகிறோம்.
இந்த இது பக்கம் ஒரு பக்கம் வந்து ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ரவையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து காரா சட்னி வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து போடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான தோசை வந்து ரெடி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிளேட்டில் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து சட்னி. ஸோ ஹெல்தியான உப்புமா ரவா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய் ஃப்ரம் உப்புமா ரவா தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிக்கும். வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எண்ணெய் ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வதக்கி வச்சுருக்கேன். ஸோ இந்த பவுலில் தான் வந்து வதக்கினேன். சேம் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆயில் போட்டுக்கலாம். இது வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு. டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சி பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடுகு, சீரகம், கொஞ்சமாக 4 கடலைப்பருப்பு, பூண்டு, வெங்காயம் நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை வந்து போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். ஸோ டமாட்டோ வந்து பியூரி மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு மாதிரி தொக்கு நல்லா வதங்கிட்டோம். இது நல்லா வெந்த பிறகு ஸோ வெண்டைக்காய் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ வெண்டைக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுருக்கோம். ஸோ மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிடலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி, மஞ்சள் பொடி எல்லாமே இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வதக்கி போகும். ஸோ தண்ணி ஊற்றலாம். நல்லா வந்து வேகட்டும். ஸோ அப்புறமா லாஸ்ட்டில் வந்து புளிக்கரைச்சி ஊற்ற போகிறோம். ஸோ அப்போ தண்ணி ஊற்றப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து பாயில் ஆகும். ஸோ தண்ணி விட்டு ஜஸ்ட் நல்லா வந்து வேகட்டும். கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கவர் பண்ணி வச்சுக்கோங்க. வந்து பார்த்திங்கன்னா புளி காய்ச்சி தண்ணி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சின்னு இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் வந்து வேகட்டும். இது வந்து க்ளோஸ் பண்ணி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொச்சி நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நல்லா வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து விடலாம். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஏன்னா பர்ஃபெக்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக ஹெல்த்தியாக டேஸ்டான வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இது அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. வறுவல் வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் நல்லா சூடாக பிறகு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, ஆனியன் நல்லா வதங்கணும். பெருங்காயம், உப்பு வந்து ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டமாட்டா பியூரி, கிழங்கு வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஸோ தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து பாயில் விசில் போட்டு வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆஃப் பண்ணி வந்து பார்த்திங்கன்னாக்கா சேப்பக்கிழங்கு வறுவல் சூப்பராக இருக்கும். சம்திங் லைக் தொக்கு மாதிரி ரைஸ்லேயும் போட்டு சாப்பிட்லாம். இது வந்து வெண்டைக்காய் காரக்குழம்பு சூப்பராக இருக்கும்.
and then rice.